நமஸ்காரம் சத்குரு. சத்குரு, இன்னைக்கு என் பிறந்தநாள் சத்குரு. இப்போ பிறந்தீங்களா? சத்குரு, நான் உங்களுக்கு எவ்வளோ நன்றி கடன் பட்டிருக்கேன்னு தெரில. ஏன்னா நான் இங்கே இல்லைன்னா என் வாழ்க்கையில் கடந்த அந்த சூழ்நிலை நான் எப்படி வந்திருப்பேன்னு தெரியல. ஒரு தடவையும் நான் சாதனை பண்ணும்போதோ கிளாஸ் பண்ணும்போதோ ஒரு அற்புதமான நிலையில் இருக்கேன். ஆனால் சில சூழ்நிலையிலையோ வெள்ளி சூழ்நிலையிலோ இல்லை என் இயலாமையால் தெரில, அதை என்னால் தக்க வச்சுக்க முடியல. எனக்கு கடைசி மூச்சு வரையும் அந்த அற்புதமான தன்மையிலே வாழணும்னு ஆசையாக இருக்குது. நான் என்ன பண்ணுறது சத்குரு? எனக்கு தெரியல. அற்புதமாக இருக்கிறது எப்படி என்னன்னு தெரியலன்னா அவருக்கு கொஞ்சம் மன்னிக்க முடியும். அற்புதமாக இருக்கிறது எப்படி அந்த தெரியும், எப்படி அந்த நிலைக்கு வருதுன்றது தெரியும். அப்படியும் உள்ளே போய் வெளியே வந்தே இருந்தால் குச்சி தானே தேவை. அப்படி இருக்கிறது எப்படின்னு தெரியவே இல்லை. அவர் வேறு விஷயம் தெரிஞ்சு வழிகாட்டி எல்லாம் ஆகி திருப்பி நான் போகிறேன் வரேன்னா கொஞ்சம் அவே இருக்குது. நான் கொஞ்சம் யூஸ் பண்ண மாட்டேன், வாழ்க்கை யூஸ் பண்ணும். அதுக்காக வெயிட் பண்ணிக்கிறீங்களா? இடிக்கும். இப்படியே ஆடினா வாழ்க்கை இடிக்குமா இல்லையா? நிறைய பேருக்கு இடிச்சிடுச்சா இல்லையா அவர் வாழ்க்கையில்? ஏதோ ஒரு நோய் வந்துடுச்சு, வேறு ஏதோ ஆயிடுச்சு, இன்னொன்று ஆயிடுச்சு, எல்லாம் ஆயிடுச்சா இல்லையா நிறைய பேருக்கு. நமக்கு கிடச்சிருக்கிறப்போ முதல்ல நாம் எப்படி வச்சுக்கிறதுன்னு பார்த்துக்கணும். அடுத்தது எல்லாருக்கும் எப்படி இது செய்கிறதுன்னு பார்க்கணும் தானே. நம்மதே கதை சொல்லிக்க வேண்டாம், நம்ம கதை ஆரம்பத்துலேயே முடிச்சுக்கணும் தானே. ஹலோ, நம்ம கதை நான் எப்படி அற்புதமாக இருக்கிறதுன்றது சின்னதுலேயே முடிச்சுக்கணும். ஏதோ எனக்கு பிறந்தீங்கன்னு சொல்கிறீங்க, அதனால சொல்கிறேன். புரியலன்னா வாழ்க்கை இடிக்கும். தப்பிச்சுக்கிறீங்கன்னு நினச்சிக்க வேண்டாம், யாரும் தப்பிச்சுக்கலாம். அப்படி எப்படி இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கலன்னா வாழ்க்கை இடிக்குமா இல்லையா? இடிக்கும். வேறு ஏதோ ஒன்று தலைமையில் வந்து கல் விழுகணும்னு ஒன்றும் தேவையில்லை, சும்மாவே இருக்கும். இதுக்கு ஒன்றும் தலைமையில் இவ்வளோ பெரிய கல் வந்து விழுகணும்னு ஒன்றும் தேவையில்லை. சும்மா உட்கார்ந்த இடத்துல உள்ளலேருந்து இடிக்குதா இல்லையா? அதனால் அற்புதமாக இருக்கிறது எப்படி, அதுக்கு முறை என்ன எல்லாம் புரிஞ்சிடுச்சுன்னா பிடிச்சிக்கணும் தானே விடாமல்.